எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு தமிழ் ஆப்ஷனர். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ரொம்ப சிம்பிளான அண்ட் பவர்ஃபுல் இன்ட்ராடே ஆப்ஷன் செல்லிங் ஸ்ட்ராட்டஜி பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தமிழ் ஆப்ஷனர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே டெலிகிராம் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி நெக்ஸ்ட் வீக்கிலேருந்து அட்வான்ஸ்டு ஆப்ஷன்ஸ் மென்டர்ஷிப் ப்ரோக்ராம் நெக்ஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள், நான் டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி பர்டிகுலராக பேங்க் நிஃப்டியில் ட்ரேட் பண்ணலாம். ஸோ நம்ம ரூல்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு சார்ட் செட்டப். ஓகே, ஸோ நான் பேங்க் நிஃப்டி சார்ட்டு லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இது 5 மினிட்டில் வச்சுருக்கேன். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, இந்த 15 மினிட் கேண்டிலோட ஹையும் லோவும் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ 13th பார்த்தீங்கன்னா, ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு 5 மினிட். ஸோ ஒரு 3 கேண்டில் எடுத்துக்கோங்க. அதோட ஹையும் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ லோவும் மார்க் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ஃபஸ்ட்டு 15 மினிட் கேண்டில் ஹை பிரேக் பண்ணால் நீங்கள் புட் ஆப்ஷன் செல் பண்ணலாம். அதே மாதிரி லோ பிரேக் பண்ணால் நீங்கள் கால் ஆப்ஷன் செல் பண்ணலாம். ஸோ ஸ்ட்ரைக் ப்ரைஸ் செலக்ட் பண்ணுறது எப்படின்னு நம்ம நெக்ஸ்ட் இதில் பார்க்கலாம். ஸோ இப்போ ஸ்ட்ரைக் ப்ரைஸ் செலெக்ஷன். ஸோ ஒன்ஸ் பேங்க் நிஃப்டி இந்த ஃபஸ்ட்டு 15 மினிட் கேண்டிலோட லோவை இங்கே பிரேக் பண்ணியிருக்கு. நீங்கள் என்ன பண்ணலான்னா, இந்த ஹை இருக்கு இல்லைங்களா, அதுலேருந்து ஒரு 300 பாயிண்ட் 400 பாயிண்ட் அவுட் ஆஃப் தி மணி போயிட்டு நீங்கள் ஒரு காலை செல் பண்ணலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், பேங்க் நிஃப்டி ஹை 38,700 இருக்குது. நீங்கள் ஒரு 39,000 கால் ஆப்ஷன் செல் பண்ணலாம். ஓகே, ஸோ எப்போ நீங்கள் செல் பண்ணணும், இந்த 5 மினிட்ஸ் கேண்டில் ஃபஸ்ட்டு 15 மினிட் கேண்டில் லோவை இங்கே பிரேக் ஆகிருக்கு. பிரேக் ஆகி க்ளோஸ் ஆகணும். ஒன்ஸ் இங்கே க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா நீங்கள் 39,000 கால் ஆப்ஷனை செல் பண்ணலாம். அதே மாதிரி சப்போஸ் மார்க்கெட் அப்சைடில் பிரேக் ஆயிடுச்சுன்னா நீங்கள் அவுட் ஆஃப் தி மணி புட் ஆப்ஷனை செல் பண்ணலாம். ஓகே, ஸோ இதுதான் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் செலெக்ஷன். அது இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃப்ரைடே இந்த ட்ரேட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஃப்ரைடே நமக்கு அவ்வளோ டைம் டிக்கே இருக்காது. ஸோ அதனால் ப்ரீமியம்ஸ் ரெடியூஸ் ஆகாது. ஸோ ஆப்ஷன் செல் பண்ணனா மோஸ்ட் ஆஃப் த டைம் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ மண்டே டு Thursday மட்டும் இந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ நீங்கள் மண்டே டு Thursday ட்ரேட் பண்ணும்போது நீங்கள் மண்டே ப்ரீமியம் 90 to 120 இருக்கிற மாதிரி நீங்கள் ஸ்ட்ரைக் ப்ரைஸை செலக்ட் பண்ணலாம். அதே மாதிரி Tuesday 70 to 100, Wednesday 50 to 80 அண்ட் Thursday எனிதிங் லெஸ் தென் 50 or 60. ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் ரெடியூஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கோம். ஏன்னா நம்ம எக்ஸ்பைரிக்கு க்ளோஸ் ஆகிறதுனால ஸோ கொஞ்சம் அவுட் ஆஃப் தி மணி கால் இல்லைன்னா புட்டு ப்ரீமியம் கம்மியாக தான் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அதனால தான் ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிற மாதிரி ப்ரீமியம் செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இதை எக்ஸாக்டாக ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியா விக்ஸ் கம்மியாக இருந்துச்சுன்னா ப்ரீமியம் நமக்கு கம்மியாக தான் கிடைக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே பார்த்தீங்கன்னா 13th 15 மினிட் கேண்டில் டவுன் சைடு பிரேக் ஆச்சு இல்லைங்களா. ஸோ இங்கே நீங்கள் ஒரு 39,000 இல்லைன்னா 38,800. ஸோ நான் 38,800 செல் பண்ணேன் ஆக்சுவலாக. ஸோ அந்த ஆப்ஷன் டேட்டா எக்ஸாக்டாக என்கிட்ட இல்லை. ஸோ அரௌண்டு 30 rupeesக்கு நான் செல் பண்ணேன். ஸோ அட் தி எண்ட் ஆஃப் தி டே பாருங்கள், 38,800 நமக்கு போகல. ஸோ ஆல்மோஸ்ட் அந்த ப்ரீமியம் 0 ஆயிருக்கு. ஸோ நீங்கள் 1 lot செல் பண்ணிங்கன்னா ஸோ 30 rupees ப்ரீமியம் உங்களுக்கு ப்ராஃபிட். ஸோ அதே மாதிரி 12th பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 15 மினிட் கேண்டில் ஹை இது அண்ட் லோ 38,600. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ அரவுண்டு 955க்கு அப்சைடில் பிரேக் ஆகி க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இங்கே ப்ரைஸ் எவ்வளோ பாருங்கள், ஹை 38,760. ஸோ நீங்கள் என்ன பண்ணலான்னா 38,300 அந்த மாதிரி புட் ஆப்ஷனை செல் பண்ணலாம். ஸோ அந்த டேட்டா என்ட்ருக்கு. ஸோ இது பார்த்திங்கன்னா 38,300 புட்டு. ஸோ அரவுண்டு 955. ஓகே, ஸோ இந்த கேண்டில் நினைக்கிறேன். ஓகே, ஸோ இந்த கேண்டில் லோ 75. ஸோ நீங்கள் 75க்கு செல் பண்ணியிருந்தீங்கன்னா இது எப்போ க்ளோஸ் பண்ணணுன்னா, நம்ம ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகாத வரைக்கும் நீங்கள் இந்த ஆர்டரை க்ளோஸ் பண்ணக்கூடாது. ஸோ எப்போ க்ளோஸ் பண்ணுறோன்னா எண்ட் ஆஃப் தி டே தான் நம்ம க்ளோஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ ப்ராஃபிட் எப்போ புக் பண்ணணும், எண்ட் ஆஃப் தி டே புக் பண்ணணும். அதே மாதிரி ஸ்டாப் லாஸு நான் நெக்ஸ்ட் ஸ்லைடில் சொல்கிறேன். ஓகே, ஸோ 75க்கு நம்ம என்ட்ராகி எங்கே க்ளோஸ் ஆகிருக்கு பாருங்கள், 59ல் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் 16 பாயிண்ட் நமக்கு ப்ராஃபிட். ஆனால் மார்க்கெட் என்ன இருக்குது பாருங்கள், நம்ம என்ட்ரியான ப்ரைஸ் 38,780. ஆனால் க்ளோஸ் ஆகின ப்ரைஸு
இங்கே க்ளோஸ் ஆகிருக்கு 38,700. ஸோ என்ட்ரான ப்ரைஸுக்கு கம்மியாக தான் க்ளோஸ் ஆகிருக்கு, இருந்தாலும் நமக்கு ஆப்ஷன் செல் பண்ணதுனால ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. ஸோ இங்கே ஸ்டாப் லாஸ் எங்கே வைக்கணும்? ஸோ இந்த 5 மினிட் கேண்டில் வந்து ஒன்ஸ் நீங்கள் அப் சைடில் பிரேக் ஆகி என்டர் ஆகிட்டிங்கன்னா இந்த லோவை பிரேக் பண்ணி க்ளோஸ் ஆகக்குள்ள நீங்கள் எக்ஸிட் ஆகிடணும். அதுதான் நம்மளோட ஸ்டாப் லாஸ். சரிங்களா? ஸோ என்ட்ரி பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் டார்கெட் ஸ்டாப் லாஸ். ஓகேங்களா? ஸோ டார்கெட்டை எப்போ செட் பண்ணோம்? டார்கெட்டை வந்து நம்ம எண்ட் ஆஃப் த டே தான் நம்ம புக் பண்ண போகிறோம். அது வரைக்கும் நம்ம புக் பண்ண போகிறதில்ல, அன்லஸ் நம்ம ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகாத வரைக்கும். ஸோ ஒன்ஸ் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சுன்னா நம்ம எக்ஸிட் ஆகிடணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நேற்று பாருங்கள், நேற்று வந்து ஆக்சுவலாக ஃப்ரைடே. ஓகே, ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு 15 மினிட் ஹை. ஓகே, ஸோ ஒரு 4th 5th கேண்டிலே நமக்கு பிரேக் ஆகி க்ளோஸ் ஆகிருக்கு. நம்ம வந்து புட் ஆப்ஷனை செல் பண்ணியிருப்போம். ஆனால் பாருங்கள், திரும்ப வந்து ஒரு 11:15க்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு. ஸோ இந்த டைமில் நீங்கள் வந்து எக்ஸிட் ஆகணும். பட் என்னன்னா ஃப்ரைடே வந்து நம்ம ட்ரேட் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ அதுதான் நம்ம ஃபஸ்ட் ரூலு. ஸோ அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ ஒன்லி மண்டே டு தர்ஸ்டே தான் நீங்கள் ட்ரேட் பண்ணணும். ஸோ ஃப்ரைடே பண்ணிங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் வந்து அவ்வளோ ரெடியூஸ் ஆகாது. நீங்கள் செல் பண்ண புட்டு வந்து நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஸோ லாஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இதே மண்டே டு தர்ஸ்டே பண்ணிங்கன்னா ஈவன் தோ இந்த ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனாலும் அவ்வளோ ப்ரீமியம் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்காது. கொஞ்சம் தான் ப்ரீமியம் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். நமக்கு லாஸ் பார்த்தீங்கன்னா மினிமலாக தான் இருக்கும். அதை வந்து மற்ற நாளில் ஈஸியாக எடுத்துடலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இம்பார்ட்டன்ட் ரூல் பார்ப்போம். ஸோ இம்பார்ட்டன்ட் ரூல்ஸு அவாய்டு ட்ரேடிங் ஆன் ஃப்ரைடேஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 15 மினிட் கேண்டில் வந்து ரொம்ப ஹையாக இருந்துச்சுன்னா அன்றைக்கி வந்து ட்ரேட் எடுக்காதீங்க. ஏன்னா இம்மிடியட்டாக ரிவர்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதே மாதிரி கன்சிஸ்டண்ட்டாக எவ்ரி மண்டே டு தர்ஸ்டே நீங்கள் ட்ரேட் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ லாங் ரனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்ல ப்ராஃபிட்டில் இருப்பீங்க. ஓகே, ஒன் டே ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சுன்ட்டு நெக்ஸ்ட் டே பண்ணாமல் இருக்கிறது அந்த மாதிரிலாம் அவாய்ட் பண்ணிடுங்க. டெய்லி டெய்லி ரெகுலராக பண்ணுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக ப்ராஃபிட் கிடைக்கும். ஓகே, அதேமாதிரி மார்க்கெட் வந்து ரொம்ப சடனாக ரிவர்ஸ் ஆகிறது அந்த மாதிரி இருந்ததுன்னா பேனிக்கில் க்ளோஸ் பண்ணாதீங்க. ஸோ ஒன்ஸ் நம்ம ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனால் தான் நம்ம வந்து எக்ஸிட் ஆகணும். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ 11th பாருங்கள், 11th என்ன இருக்குது? 11th ஃபஸ்ட்டு 15 மினிட் கேண்டிலோட ஹை இது, அதுக்கப்புறம் லோ இது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 9:35க்கு மார்க்கெட்டு பிரேக் டவுன் ஆகிருக்கு. ஸோ என்ன பண்ணுங்கள், 9:35க்கு நீங்கள் வந்து ஒரு கால் ஆப்ஷனை செல் பண்ணணும். ஸோ ஹை பாருங்கள் எவ்வளோன்ட்டு 38,500 இருக்குது, 38,800 அந்த மாதிரி நீங்கள் வந்து கால் வந்து செல் பண்ணலாம். ஓகே, ஸோ 11th டேட்டா இருக்கான்னு பார்க்கலாம். ஸோ 11th டேட்டா என்கிட்ட இருக்குது. ஸோ 38,800 காலை நம்ம வந்து 9:35க்கு செல் பண்ணியிருக்கோம். ஸோ எவ்வளோக்கு பண்ணியிருக்கோம்? 111க்கு பண்ணியிருக்கோம். மார்க்கெட்டு நடுவில் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்கான்னு பார்ப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பிரேக் ஆகிருக்கு, ஆனால் க்ளோஸ் ஆகலை. ஓகே, இங்கே பாருங்கள் கொஞ்சம் கேப் இருக்குது. ஸோ நம்ம வந்து ஸ்டாப் லாஸு ஹிட் ஆகலை. ஸோ இந்த 5 மினிட் கேண்டில் வந்து க்ளோஸ் ஆகணும் இந்த ஹையோட, அப்போ தான் நம்ம வந்து எக்ஸிட் ஆகணும் ட்ரேடு. ஸோ இப்போ வந்து நம்ம எக்ஸிட் ஆகலை, ஆனால் எண்ட் ஆஃப் தி டே பாருங்கள். ஸோ 38,433க்கு க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ ப்ரைஸ் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். ஸோ ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 131ல் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து 40 rupees லாஸ். ஓகே, ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா 13th வந்து ஒரு 30 rupees நமக்கு கிடச்சிது. அதுக்கப்புறம் 12th வந்து நமக்கு 16 rupees கிடச்சிது. ஸோ 46 rupees. ஸோ 11th பார்த்திங்கன்னா 40 rupees லாஸு. ஸோ 6 rupees ப்ராஃபிட்டில் இருக்கோம். ஸோ 10th பார்ப்போம். ஸோ நம்ம வந்து 10th இருக்கோம். ஓகே, நான் ஹை மார்க் பண்ணுறேன், அதே மாதிரி லோ மார்க் பண்ணுறேன். ஸோ இப்போ பாருங்கள், அரௌண்டு 10:10க்கு வந்து மார்க்கெட்டு பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு 15 மினிட் கேண்டிலோட லோ எவ்வளோ பாருங்கள், 37,929. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மண்டே. ஸோ நீங்கள் வந்து இப்போ புட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணக்குள்ளே நீங்கள் வந்து கொஞ்சம் தூரமாகவே போய்க்கலாம். ஸோ ப்ரீமியம் வந்து உங்களுக்கு 90 to 120 இல்லையா? ஸோ நீங்கள் எங்கே கிடைக்குதோ அங்கே பார்த்துக்கலாம். நீங்கள் ஒரு 400 பாயிண்ட் அந்த மாதிரி பின்னாடி போயிடலாம். ஓகேங்களா? ஸோ நான் வந்து 37,500 புட் ஆப்ஷனை செலக்ட் பண்ண போகிறேன். ஸோ அந்த டேட்டா இருக்கான்னு பார்ப்போம். ஓகே, இது வந்து 37,500 புட் ஆப்ஷன். ஓகே, எங்கே என்ட்ரு ஆகிருக்கோம்? 10:10. ஸோ ஆல்மோஸ்ட் இந்த கேண்டில் ரெட் கேண்டில் என்ட்ரு ஆகிருக்கோம். ஸோ எவ்வளோக்கு என்ட்ரு ஆகிருக்கும்?
ஸோ எவ்வளோக்கு என்ட்ரு ஆகிருக்கும்? ஸோ அதே 111. ஓகே, ஸோ என்ட்ரு ஆகிருக்கும். ஸோ நடுவில் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்கான்னு பார்ப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கீழே வந்து பிரேக் டவுன் ஆகலை. ஓகே, ஸோ எங்கே க்ளோஸ் ஆகிருக்கு? ஸோ நம்ம என்ட்ரி ப்ரைஸோட அதிகமாக க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இங்கே ஆப்ஷன் ப்ரைஸ் பாருங்கள். ஸோ எண்ட் ஆஃப் தி டே 72 ருபீஸ்க்கு க்ளோஸ் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 72 ருபீஸ் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ எவ்வளோ ப்ராஃபிட்டு? அரவுண்டு 40 ருபீஸ் ப்ராஃபிட். ஓகே, ஸோ எர்லியராக 6 ருபீஸ் ப்ராஃபிட்டில் இருந்தோம். ஸோ இப்போ 46 ருபீஸ் ப்ராஃபிட். ஸோ நீங்கள் எவ்வளோ நம்பர் ஆஃப் லாட் எக்ஸிக்யூட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ இது வந்து லாஸ்ட் வீக்கோட டேட்டா. ஸோ நான் லாஸ்ட் வீக் டேட்டா இருக்குது. அது பார்த்திங்கன்னா ஸோ இது மண்டே ஆக்சுவலி 3rd January. ஸோ 40 ருபீஸ் ப்ராஃபிட். ஸோ டியூஸ்டே 54, வெட்னஸ்டே 49, தர்ஸ்டே 32. இது வந்து ஃப்ரைடே. ஆக்சுவலாக ட்ரேட் பண்ணல, சும்மா நான் எடுத்திருக்கேன். 4 ருபீஸ் லாஸ். ஓகே, ஸோ லாஸ்ட் வீக் பாருங்கள், நான் 2 லாட் ட்ரேட் பண்ணேன். ஸோ 8550 ப்ராஃபிட். ஓகே, ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஆனால் நீங்கள் கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா எண்ட் ஆஃப் தி மந்த் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து நல்ல ப்ராஃபிட்லேயே இருக்கலாம். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு 15 மினிட் கேண்டில் பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், தமிழ் ஆப்ஷன்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. ஸோ நான் ஒரு அடுத்த இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.